ஒரு மனிதன் தலை குனியாம கம்பீரமா நிமிர்ந்து நின்னு வாழணும் அப்படின்னா எந்த விஷயங்களை அவங்க செய்யக்கூடாது? தலை குனியாம இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல, இந்த கலி உலகத்துல நம்ம வாழணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இங்க தப்பு செய்யாத மனிதர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி. ஒருத்தர் ஏமாத்தினா ஒருத்தன் சாப்பிட்றான். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அது இந்த கலிகாலன்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த கலி உலகத்துல அந்த மாதிரி தலை குனியாம நம்ம வாழணும்னா அது ரொம்ப கஷ்டம். எப்படி? எந்த ஒரு விஷயமும் நம்ம உடம்பு, நம்மளோட மனசு அது ஏற்றுக்கிற வரையும் தான் அது கஷ்டம். அது ஏற்றுக்குச்சுன்னா நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தனுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க எப்படி வாழணும் அப்படின்னு. நம்ம நினைக்கிறோம் சார் இல்லை இல்லை சார் நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் என்னால் அதை விட முடியல. அதெல்லாம் சும்மா பேச்சு. குருவே மகான் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம். நிறைய நல்ல தகவல்கள் மக்களுக்காக சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தலை குனியாம கம்பீரமா நிமிர்ந்து நின்னு வாழணும் அப்படின்னா எந்த விஷயங்களை அவங்க செய்யக்கூடாது? மகாவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நல்லா கேட்டீங்கம்மா. நீங்கள் தலை குனியாமல் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில், இந்த கலி உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இங்கே தப்பு செய்யாத மனிதர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி. தப்பு அதிகமாக செய்கிற மாதிரி நான் குறை சொல்ல விரும்பல. பட் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கால சூழல் அப்படி. ஏன்னா பொய் சொல்லாமல் இங்கே எதுவும் நடக்கிறது இல்லை. சரிங்களா? ஒருத்தர் ஏமாத்தினா ஒருத்தன் சாப்பிட்றான். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அது இந்த கலிகாலன்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த கலி உலகத்தில் அந்த மாதிரி தலை குனியாமல் நம்ம வாழணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது. எப்படி? எந்த ஒரு விஷயமும் நம்ம உடம்பு, நம்மளோட மனசு அது ஏற்றுக்கிற வரையும் தான் அது கஷ்டம். அது ஏற்றுக்குச்சுன்னா நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தனுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க எப்படி வாழணும் அப்படின்னு. நம்ம நினைக்கிறோம் சார் இல்லை இல்லை சார் நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் என்னால் அதை விட முடியல. அதெல்லாம் சும்மா பேச்சு. என்கிட்ட பொறுத்த வரையும் சார் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு, அவர் இதுலேருந்து வெளியிலே வரமாட்டார் சார். அவர்கிட்ட கேட்டுச்சிங்களேன், நான் வரணும்னு நினைக்கிறேன் குருஜி, ஆனால் நான் வர முடியலன்னு. என்ன நினைக்கிறீங்க, காய வைக்கிறீங்கன்னு? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம நினச்சா முடியும் இல்லையா? நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம லைஃபு, நம்ம ஒய்ஃபு, குழந்தைங்க, ஃபேமிலி, பேக்ரவுண்ட், சொசைட்டி இதெல்லாமே யோசித்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம ஆயுசுக்கு நம்ம இருக்கணும். அவங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு செய்யணும்னு நினச்சாலும் தப்பு செய்ய தோணாது. நம்ம ஆளுங்க அதை யோசிக்கிறதில்ல. அன்றைக்கி சந்தோஷமாக இருக்குமா? அதுதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் கேட்ட பாயிண்ட்டுக்கு வரேன். தலை குனியாமல் வாழணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குமா. அதில் முக்கியமான ப்ராக்டிக்கல் லைஃப்பில் தினசரி வாழ்க்கையில் ஒரு 4 விஷயம் சொல்கிறேன். 4லேருந்து ஒரு 5 விஷயம் சொல்கிறேன். அது மட்டுமே நீங்கள் பண்ண பழகிட்டிங்கன்னா யார் எந்த இடத்துலையும் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையுமே இன்னொருத்தனையும் தலை குனி வைக்கணும் அவசியமும் இல்லை, நீங்கள் தலை குனிய அவசியமும் கிடையாது. இந்த 5 விஷயத்தை மட்டும் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆண் ஆகட்டும் பெண் ஆகட்டும் குறிய வயசுலது நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் ஒரு 10 வயசுக்கு மேலேன்னு வச்சுக்கங்களேன். சின்ன பசங்களை நம்ம அதை புரிய வைக்க முடியாது. ஸோ ஒரு 10 வயசுக்கு மேலே வச்சுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு நீங்கள் தப்பிக்கிறீங்களே தவிர இப்படி, ஆனால் அந்த டைமை தப்பிச்சிருமே தவிர அது நிரந்தரம் கிடையாது. உண்மையை சொல்லிட்டு நீங்கள் முடிஞ்சிச்சின்னா அதோட அங்கே சாப்டர் க்ளோஸ் முடிஞ்சிடும். ஆமாம், பண்ணேன்னா ஒரு பொய்க்கு இன்னொரு பொய் அது வராது. அது ஸோ அது நீங்கள் அவசியமே கிடையாது. ஸோ அதனால் பொய் சொல்கிறது தவிர்த்துருங்க. லைஃப்பில் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் எந்த இடத்துலையுமே சரி, இன்னொருத்தரோட உயிரை காப்பாற்றுதுன்னா அதுக்காக மட்டும் பொய் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றுக்கு பொய் சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களை இறைவன் நினச்சானா எத்தனை வருஷம் நான் வாழ வைக்கலாம். இறைவன் நினச்சானா அடுத்த நிமிஷமே உங்கள் உயிரை பறிச்சிடலாம். ஸோ படித்தவனுக்கு தெரியும் எப்போ எடுக்கணும் எப்போ கொடுக்கணும். அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அவசியமே இல்லை. ஐயோ நான் செத்துருவேன், யாரும் இங்கே செத்துற போகிறது கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் ஒரு லாஜிக்கே இல்லாத வார்த்தை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ பொய்ன்றது பேசக்கூடாது. 2வது திருட்டுத்தனம் இருக்கக்கூடாது. எப்படி? திருடுறதுனா பேங்க்கில் போய் திருடுறது, ஏடிஎம்மில் திருடுறது கிடையாது. பிட் பாக்கெட் அடிக்கப்பட்டு திருடு கிடையாது. அது அவனோட சூழ்நிலை. அவன் அதை தள்ளப்படுறான். நான் அதை பற்றி பேசலை. வீட்டுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் திருடுறது,
ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்ட் திருடுறது, சம்பாரித்து வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறது, சம்பாதிக்கிறது ஒன்று, பொய் கணக்கு சொல்கிறது ஒன்று, புரியுதுங்களா? தன் ஓனர்கிட்டே வந்து வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா தப்பான கணக்கு கூட, அதுக்கு பேரும் திருட்டு தான். திருட்டு தான். ஆமா, உண்மை. புரியுதுங்களா? வண்டிக்கு பெட்ரோலே போடாமல் போட்டேன்னு சொல்லிட்டு காசு வாங்குறது, போகாமே நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு காசு வாங்குறது, அவர் ட்ரெயினில் போக சொன்னால் பஸ்ஸில் போயிட்டு அந்த காசை மிச்சம் பண்ணுறது, இது எல்லாமே திருட்டு தான். தன் மனைவி, தன் கணவன், தன் பிள்ளைங்க கிட்ட நீங்கள் மறைச்சி வச்சாலும் அது பேரும் திருட்டு தான். ஏன்னா நீங்கள் உங்கள் மனைவிட்டு உங்கள் பிள்ளைய மறைக்கிறீங்க, என்ன சம்பளம் அது உண்மையாக சொல்லுங்கள், இது எடுத்து வச்சேன் எவ்வளோ, சம்பாரிச்சேன் எவ்வளோ, கொடுத்துருக்கேன் எவ்வளோ, எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருங்க, தலையாக வாங்கிட போகிறாங்க. அதுக்கு பேரும் திருட்டு தான். இது எல்லாமே நீங்கள் பண்ண பழகிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணுறது போய் அடுத்தது உங்கள் சன்னதி உங்கள் பையன் பண்ணுவான். இப்போ நீங்கள் பண்ணுறது உங்கள் பிள்ளைக்கு தெரியாமல் இருக்குமா? தெரிய வரும். அப்போது அப்பாவே அப்படி தானே எடுத்து வச்சாரு, நம்மளும் அப்படி தான் எடுத்து வைப்போம். நீ சேவ் பண்ணல, மறைக்கிற, அப்போ உன் ஒய்ஃபுக்கு மறைச்சி நீ எடுத்து வைக்கணும், அது நிற்காது. அதே மாதிரி தன் கணவருக்கு சம்பாரிச்சு கொடுக்குற விஷயத்த நீ சேர்த்து வைக்கிறன்ற பேரில் அவரை ஏமாற்றி நீ சேர்த்து வச்சுன்னா அது நிலைக்காது. நீங்கள் 2 பேர்கிட்ட ஷேர் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக அது நிற்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த நான் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்ல, நான் ரிலேஷன்ஷிப்பில் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஒரு ஓனர்கிட்ட, ஒரு குரு கிட்ட, புரியுதுங்களா? இப்போ என்கிட்ட ஒரு சீடரே இருக்காங்க, இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு ஜூனியரே இருக்காங்கன்னாலும் என்கிட்ட அவங்க ட்ரஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நான் அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் வைக்க முடியும் இல்லையா? முழு நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக வரும். இல்லைன்னு கொஞ்சம் அப்படின்னா நான் யோசிப்பேன் இல்லையா கொடுக்குறதுக்கு, இவரை நம்பி கொடுக்கலாமா இல்லையா அப்படின்னு. ஸோ அந்த யோசனைக்கு நீங்கள் தள்ளப்படக்கூடாது. அப்போ நீங்கள் அந்த பொய் சொல்கிறதாலேயோ அந்த திருடுறதாலேயோ உங்கள் மேலே வந்து நீங்கள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா தவிர்க்கப்படுறீங்க, தோக்கப்படுறீங்க. புரியுதுங்களா? இந்த 2 விஷயம். மூணாவது அந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, ஏமாத்துன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அது வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறதும் ஏமாத்துறது தான், ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறதும் ஏமாத்துறது தான். புரியுதுங்களா? அது பணமோ பதவியோ பொருளோ எது ஒன்றும் ஒருத்தவங்களை வாங்கிட்டு நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கனாலே அது பாவத்துக்கு பாவமும் சேரும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான ஒரு தோல்விக்கான ஒரு விஷயமும் அது வரும். முன்னேற்றத்துக்கான விஷயம் வராது, தோல்விக்கான விஷயம். ஆமாம்மா, நீங்க சொல்ல அதுக்கே நீங்க பழகிடுறீங்கல்ல. ஆமா, உண்மை. அது ஒரு ஹேபிட்டாவே மாறிடுதுல. வாங்கி அவனை போய் கேட்டப்ப அவன் வாங்கிட்டு தரமாட்டான்பா, அவன்கிட்ட வாங்க மாட்டேன்னு தெரியும், திருப்பி தர தெரியாது, அவன் ஏமாத்திடுவான்பா, அவன் ஏமாத்துக்காரன்பான்வாங்க. எதுக்கு அந்த பேர் எடுக்கிறீங்க, ஏமாத்துக்காரன்னு? ஸோ இதெல்லாமே நீங்கள் தவிர்க்கணும் வாழ்க்கையில். 3. 4வது ஒரு விஷயம் நம்பிக்கை துரோகம். இந்த 3மே வந்து பொருள், பணம், நகை நட்டு இடம், அது சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. நம்பிக்கை துரோகம்ன்றது பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற நண்பரும் சரி, கணவனும் சரி, மனைவியும் சரி, தகப்பனும் சரி, ஒரு குரு காட்டும், ஒரு நண்பர் ஆகட்டும், ஏன் அன்றைய பொழுதுல ப்ரெசண்டாக பழகிற ஒரு நண்பருக்கு கூட சரி, நம்பிக்கைன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதில் ஜெயிச்சவங்க ரொம்ப கம்மி, தோத்தவங்க தான் அதிகம். ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்பிக்கை கரெக்டாக இருக்கிறவங்க கூட சில நேரம் நம்பிக்கை தவறிடும். ஏன்னா நம்பிக்கை துரோகம்ன்றது எப்படின்னா, ஒருத்தனை நம்பி நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறான்னா அது உயிரே போனாலும் கடைசி நொடி கூட நம்ம சொல்லக்கூடாது. அந்த விஷயத்தோட நீங்கள் உயிரை விட்டுடலாமே தவிர அந்த விஷயத்த நீங்கள் உங்கள் உயிருக்கு பயந்தோ நீங்கள் வெளில சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தான் வந்து ஆதி காலத்தில் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தேவையான விஷயம் ஒரே ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் அவன் சொல்லிடுறான். ஒரு டீ வாங்கி டீ வாங்கி கொடுத்துன்னு வச்சுக்கேன், அந்த ஃப்ரெண்டுக்கு அது, அந்த ஃப்ரெண்டுக்கு அது எல்லாமே சொல்லிடுவான். இவன் கூட்டு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தானா அவன் விஷயம் எல்லாமே இவன் சொல்லிடுவாங்க. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஏன் இவ்வளோ விளையாடுறே சொல்கிறேன்னா, யார்கிட்டயுமே நீங்கள் அந்த மாதிரி சொல்லாதீங்க. இந்த வீடியோ முக்கியமாக வந்து நீங்கள் திருந்தணும், உங்களை மாற்றிக்கணும், நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்களும் தயவு செஞ்சு நம்பிக்கை துரோகம் ரொம்ப பண்ணாதீங்க. நீங்கள் யாரும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. நீங்கள் நம்பாமல் இருந்தாலே நீங்கள் துரோகம் ஆக மாட்டீங்க. ஸோ விஷயம் அதுதான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் ரொம்ப ஒருத்தர் நம்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அவங்கள ஏமாற்றும் போது நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. அப்போ நீங்கள் ஏமாற்றப்படும் போது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெறுத்தில் நீங்கள் இன்னொருத்தரை ஏமாற்ற ஆரம்பிச்சிருவோம். ஆமா ஆமா, நம்ம ஏமாந்துட்டோம், அப்ப நம்மளும் ஏமாத்தலாம், அந்த தாட் வந்து அதுக்கான விஷயத்தை நம்ம அடிக்ட் ஆயிடுவோம். உண்மைமா அது. ஏன் அப்படின்னா நம்மளே ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணிட்டானே, ஆனால் திருப்பி நம்ம அப்படி பண்ண போனோம்னா அதுவே நம்மளோட லைஃபாக போயிடும். தயவு செஞ்சு 4 விஷயம். 1 பொய் சொல்லாதீங்க, 2வது திருட்டு வேலை பண்ணாதீங்க, 3வது ஏமாத்தாதீங்க, 4வது யாரும் நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க, நீங்களும் யாரும் நம்பாதீங்க. இந்த 4 விஷயம் மட்டும் பண்ணீங்கன்னா எந்த இடத்துலையுமே நீங்கள் தலையை குனிய வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. தலை நிமிர்ந்து நீங்கள் வாழலாம். ஏன்னா ஹானஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ இருக்கிறீங்களோ ஒரு எதிராளி பார்த்தா பயப்படுவான். அவர்கிட்ட போக முடியாது, அவர்கிட்ட நெருங்க முடியாது, அவர் பொய் சொல்லவும் மாட்டார், திருடவும் மாட்டார், ஏமாற்றவும் மாட்டார், ஏமாறவும் மாட்டார் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வந்துருச்சுனாலே எதிராளிக்கு உங்களை பார்த்தா நெருங்கிறதுக்கு பயப்படுவான். ஏன்னா அவருக்கெல்லாம் முடியாதுப்பா, அவர் கரெக்டான ஆள் பண்ணுறவங்க. இது சொல்கிறேன்னா நீங்கள் உங்களை மாற்றணும். தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம தப்பும் செய்கிறோம், தப்பு செய்கிறதுக்கு தள்ளவும் படுறோம். இந்த 4 விஷயத்த மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் நீங்கள் தள்ளக்கூடிய அவசியம் இல்லை.
முடிஞ்ச அளவுக்கு நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கட்டும். மகா அவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப அழகா சூப்பரா சொன்னீங்க குருஜி. ஒருத்தர் தலை குனியாம வாழறதுக்கு 4 விஷயங்கள் நச்சுன்னு சொன்னீங்க. இத மட்டும் கடைபிடிச்சா போதும், நிச்சயமா தலைகுனிவு இல்லாம கம்பீரமா வாழலாம் அப்படின்னு. ரொம்ப நல்ல தகவல். நன்றி. நன்றிம்மா.